ஏய், யார் சமைச்சது? நான் தான் மாமா சமைச்சேன். சாம்பாரு தேனு வச்சா மாமா. தேனு, உனக்கு சாம்பார் கூட வைக்க தெரியாதா? சாம்பார்ல உப்பே இல்ல. உப்பு பார்த்தப்ப சரியாதான் மாமா இருந்துச்சு. டேய், சரியா பண்ணியா? அப்ப நாங்க போய் சொல்றோம். ஏண்டி சாம்பார் கூட ஒழுங்கா வைக்க தெரியல, உனக்கு பேச்சு வேற. நான் சரியாதான் உப்பு போட்டேன் மாமா. திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருந்தனா கொன்றுவேன். ஏய், விடுறா. இல்லப்பா, இவளெல்லாம் எப்படியோ விட்டா நம்ம தலையில மிளகா அரைச்சிடுவா. ஆளு மோஞ்சியம் பாரு. டேய் தென்னரசு, சாம்பார்ல உப்பு பத்தலனா உப்பு போட்டுக்க வேண்டியதுதானப்பா. வாய மூடுறே. தப்பு செஞ்சா உடனே கண்டிக்கணும். ஏன்னா அதே தப்பதான் நாளைக்கும் பண்ணுவான். சாம்பார்ல சரியா உப்பு போட துப்பு இல்ல, மறுபடிக்கு வக்காலத்து வாங்குறியா? ஏ தென்னரசு, அம்மாவே ஒழுங்கா சமைக்க மாட்டா, இவன் மட்டும் எப்படி நல்லா சமைப்பா? என்ன சமையல் செஞ்சா உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கணும். சமையலை ஒழுங்கா செய்யறது தான் உங்க வேலை. அதையே ஒழுங்கா செய்ய துப்பு இல்லைன்னா அவங்க எதுக்கும் லாய்க்கலன்னு தானே அர்த்தம். நான் பாரு, இன்னொரு தடவை இந்த தப்பு நடக்கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. ஏய், உப்பங்கடி கிச்சன்ல மரம் மாதிரி நிக்கிறா, போ எடுத்துட்டு வா. விஷயத்துல தென்னரசு எப்படியோ, பொண்டாட்டியை நடத்துற விஷயத்துல அவன் என்ன மாதிரியே தான். பொண்டாட்டிக்காரி சின்ன தப்பு பண்ணிருந்தா கூட பொறுத்துக்க மாட்டான். அப்படி இருந்தாதான் அடுத்த தடவை தப்பு நடக்காது. உங்களை பார்த்துதான் மாமா தென்னரசு அவன் பொண்டாட்டி அடிமை மாதிரி நடத்துறான். இதுல பெருமைப்பட என்ன மாமா இருக்கு?